ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சினிமா நடிகர், நடிகைகள பத்தின நிறைய விமர்சனங்கள் எல்லாமே இன்னைக்கு பேசுறதுக்காக நம்ம கூட பைல்வான் சார் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். கொஞ்ச காலமாவே சினிமாவுல நெறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. மக்கள் பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம, நலிவடைந்த கலைஞர்கள்னு சொல்லி இப்போ நெறைய பேரோட வீடியோஸ் அந்த மாரி வந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்துல பார்த்தீங்கன்னா, அங்காடி தெரு சிந்து அவங்களும் நோய்வாய்ப்பட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆதரவுக்கே யாரும் இல்ல. காசு இல்லாம கஷ்டப்படுறேன். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த மாரி ஒவ்வொரு நடிகர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி டைம்ன்னு வரும்போது இந்த மாரிலாம் வீடியோஸ் போடுறது. அதுக்கப்புறம் நெறைய பேர் போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இந்த மாரி விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அபிநய் அவரும் அப்படிதான் வந்துட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லி வயிறுலாம் ஒரு வீங்கிய நிலையில வீடியோ, போட்டோ போட்டிருந்தாரு. அத பார்த்ததுக்கு அப்புறமா யாருமே அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. பாலா நடிகர் போயிட்டு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரா போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா அவர் வந்து 90ஸ்ல ஒரு பெரிய மாடலா இருந்திருக்காரு. நல்ல ஒரு ஹேண்ட்சம் பாயா இருந்திருக்காரு. நெறைய படங்கள் வந்து சைடுல பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த நிலைமைக்கான காரணம் என்ன சார்? இவ்ளோ அளவுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? அப்ப நடிகர் சங்கம் அப்படிங்கிறது எதுக்கு இருக்கு? அவங்க என்ன மாரியான விஷயங்கள் அவங்க பண்றாங்க நடிகர்களுக்கு? இல்ல நடிகர் சங்கத்துல முதல்ல அபிநய் ம். மெம்பரா உறுப்பினராங்கிற கூட நமக்கு தெரியும். மெம்பரா இருந்தா தான் ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படித்தான் இருக்கு. ஓகே. ஏன்னா இப்ப நடிகர் சங்கத்துல காசு இல்லம்மா. ம். நடிகர் சங்கத்துல காசு இருந்தா கொடுக்கலாம். ம். நடிகர் சங்கத்துல தான் விஷால் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஓகே. இப்ப நில் பேலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஓடிட்டு இருக்கு. ஓ. இப்போ கூட அவங்க வந்து அந்த கல்யாண பண்ணவங்க கட்டுறதுக்கு பேங்க் லோன் வாங்கி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓ. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க உதவுறதுக்குன்னு இல்லை. ஆனா இப்போ அபிநயோடைய முதல் ஹீரோ ஆமா. துள்ளு இளமை படத்துல தனுஷுக்கு கூடவே வருவார் அபிநய். ஆமா. அதனால அவர் போய் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. முதல்ல என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தர் 5 லட்ச ரூபா வாங்குறாருன்னு சொன்னா ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அந்த 5 லட்ச ரூபா வாங்க முடியாது. சம்பளம் எப்ப வேணா மார்க்கெட் கூடலாம். 5 லட்சம் 10 லட்சம் ஆகலாம். 5 லட்சம் ஸ்டக் ஆகி அப்படி இன்னும் போகலாம். அப்போ இந்த நடிகர்கள் நடிகைகள் தாங்கள் நல்ல நிலையில இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸு, ஒரு சேமித்தல் இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு என்னுடைய கேள்வி. ஓகே. அவரும் ஆனா நிறைய ஒர்க் பண்ணிருக்கான்னு அவரே சொல்லியிருக்காரு. துபாயில எல்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆமா. அப்படி இருக்கும்போது அந்த பணம்லாம் எங்க போச்சு? இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த காலகட்டத்துல சம்பளம் அப்படின்றதே கம்மி தான். எல்லாமே லட்சங்களுக்குள்ளதான் இருக்கும். இப்பதானே ஏங்க அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அப்ப 500 ரூபா தாங்க ஒரு சவரன் தங்கம். இப்போ அதெல்லாம் சொல்லாதீங்க. அப்போ சம்பளம் கம்மி, இப்போ கூட. அப்போ சம்பளம், அப்போ தங்கம் விலை எவ்வளோ இருந்தால் அதை விட பெருசா இருக்கு. 500 ரூபாங்கிறது எங்க, இப்போ 75,000 ரூபாங்கிறது எங்க? அப்போ அப்போ அவங்க வாங்கும்போது வீட்டோட விலை என்ன, கிரவுண்டோட மதிப்பு என்ன, இப்போ என்ன, அதெல்லாம் பார்க்கணும்ல. அப்போல்லாம் அந்த சமயத்தில் ஒரு நிலம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது, சேமிப்பு வைக்கிறது, ஒரு இன்சூரன்ஸ். இப்போ அவர் சொல்றாருல்ல, இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கணும்ல. அப்போ அந்த கணையம் வந்து சுத்தமாக வேலை செய்யலை, கல்லீரல் வேலை செய்யலை அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ அவருக்கு குடும்பம் யாருமே இல்லைங்களா? இருக்கலாம், ஒருவேளை அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இவர் இப்போ நோய்வாய்ப்பட்டு சினிமாக்காரங்களில் சரி அவரே கஷ்டப்படுறான்னு சொல்லி விலகி போயிருக்கலாம். அது நம்ம இது வரைக்கும் அவருக்கு என்ன குழந்தைகள் என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியல. அதனால அதை நாம் சொல்ல முடியாது. அதனால இந்த கேள்வி வருதா இல்லையா, நீ நல்லா இருக்கும்போது ஒரு இன்சூரன்ஸு, இப்போ அந்த இன்சூரன்ஸில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு சொத்து பொத்து வாங்கி போடுறது, சேமிப்புங்கிறது ஏன் இல்லை? இருக்கும்போது நடிகர்கள் சேமிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கையா இருக்கு. இப்போ ஒரு சாதாரண மாத சம்பளத்துக்காரன் இப்படி கஷ்டப்பட்டான்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. அவங்க கன்சன் கொடுக்கலாம், அவங்க கன்சன் நன்கொடை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் ஒரு நடிகருங்கும் போது இமேஜ் இருக்கு, அவருக்கு என்னையா
அப்படிதான் இருக்கா? அப்படிதான்ற ஒரு பேர் வெளியில இருக்கு. ஆனா நெறைய நடிகர்கள், சைடு ஆக்டர்ஸ் கூட சொல்றது என்னன்னா, பேரு அப்படி இருக்கும். ஆனா எல்லாருக்குமே அந்த மாரியான ஒரு வாழ்க்கை வந்து இருக்காது. அப்படி ஒரு லக்ஸரியஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல அப்படின்றாங்க. சினிமாவ பொறுத்தவரைக்கும் சரி, சின்ன திரையிலும் முதல்ல சரி. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கெட்ட வழக்கம் இல்ல. ஒழுக்கமான வாழ்க்கை மேக்சிமம் வாழணும். வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. ஆமா, என்னைக்கு பொறக்கிறோம்னு தெரியாது, என்னைக்கு இறக்குறோம்னு தெரியாது. ஆமா. ஆனாலும் இருக்கிற நாட்கள்ல கொஞ்சம் நாம உஷாரா இருக்கிறது பெட்ரு. அதாவது தேவையில்லாம தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, இந்த மாதிரி போதை மருந்து போடுறது. இது இப்போ சினிமா நடிகர், நடிகைகள் மத்தியில அதிகமாயிடுச்சு. ஆமா. போதைப் அதுவும் ஒரு பொருள் காரணம். இப்போ அதிகமாயிடுச்சு. ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்தாங்க எம்என் ராஜா. 90 வயசு. ஆமா. இன்னைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி இருக்காங்க. முதலமைச்சர் போயிருக்காரு. முதலமைச்சர் போய் நேர்ல பார்த்திருக்காரு. ஆ அப்போ அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நான் ஒழுக்கமா வாழ்ந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து இப்படி ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு இரக்கம் வரும் இல்லையா? இந்த கேள்வி என்கிட்ட நண்பர்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. என்னையா நீங்க அபிநயங்கிறவர் அப்ப யாருக்குமே நிறைய ஒரு ஆல்ட்டு படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அவரே சொல்லியிருக்காரு கூட நான் துபாயில. விளம்பரம் அவர் இல்லாம இருக்கவே இருக்காது. 90s விளம்பரத்த பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அவர் இருப்பாரு. அப்ப அந்த மாடல். பணம்லாம் எங்க போச்சு? அப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க அவங்கள. அதுதான் அதுக்காக வந்து அவருக்கு நான் உதவக்கூடாதுன்னு நான் சொல்லல. இப்போ அரசாங்கம் நினச்சிருந்தா அவரை வந்து ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே சேர்த்து அவருக்கு ஃப்ரீ கொடுக்கலாம். அது அவர் விரும்புகிறாரா என்னன்னு நமக்கு தெரியல. தெரியாது. இப்போ அமைச்சர்கிட்ட போனோம்னாக்கா அது செய்யத்தான் செய்வாங்க. செய்வாங்க. ஆமா. ஆனால் தன்னுடன் முதலில் நடித்த நடிகர்னு தனுஷ் போய் சொல்லி அவர் 5 லட்ச ரூபா கொடுத்ததை நம்ம பாராட்டு. யூடியூப் சார்பில் பாராட்டு தெரிவிக்கணும், நன்றியும் தெரிவிக்கணும். கண்டிப்பா. பாலாவும் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இன்னொரு நடிகரும் போயிட்டு அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கப்புறம் யாராவது ஒவ்வொருத்தரா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவருக்காக. கூட நடிச்சவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பேர் போயிட்டு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. சார் நீங்க சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க நடிக்கும் போதே உங்களுக்கானதை சேர்த்து வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்றீங்க. இன்னொரு விஷயம், இதே வந்து இந்தி நடிகர்கள், தெலுங்கு நடிகர்கள்லாம் நிறைய இந்த மாதிரி உதவி பண்ணுறாங்க. ஆனால் தமிழ் நடிகர்களுக்கு மட்டும் அந்த உதவுற குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஏன் என்னன்னு தெரியல. அப்படியா சார்? ஆமாம். இப்போ உதாரணமாக வச்சுங்க, தமன்னா இத்தனை கோடி சம்பளம் வாங்குது. நேற்று நான் கேள்விப்பட்டேன் 300 சவரன் நகை வாங்கியிருக்காங்கன்னு. அவங்க என்ன இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறாங்க? கல்யாணம் பண்ணி லவ் பண்ணாங்க, அவனை கூட கழட்டி விட்டாங்க. அப்புறம் அதனால் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை. பாக்குறப்ப சமந்தா வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 436 குழந்தைங்களுக்கு தத்தெடுத்து அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நடிகர் வரலட்சுமி சரத்குமார் அவங்க வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை போயிட்டு ஒரு ஹோம்ல வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்தது பாக்குறப்போ. இல்ல ஆரம்ப காலத்துல ஜெய்சங்கர் வந்து பாத்தீங்கன்னா அவரு தன்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, உங்க பிறந்த நாள் விழாவை உதவுங்கரங்களில் போய் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி நீங்களும் நடிகர்களும் உதவுங்க, மற்றவங்களையும் உதவுறவங்களுக்கு உதவியா இருங்க, அதை ஊக்குவிங்கிறத நம்முடைய கோரிக்கை. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி தமிழ் நடிகர்களுக்கு உதவி பண்ற மனப்பான்மை வந்து கம்மியா இருக்கு. ஆமா ஆமா. அதாவது 100 கோடி ரூபா 150 கோடி ரூபா வாங்குறாங்க, அது ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லை. அந்த இந்த மாதிரி சமூக சேவைகளுக்கு, உடல்நலிவுற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதெல்லாம் யாரும் பெரும்பாலும் அதிகமாக இல்லை. அதுதான் நான் என்னுடைய குறையா இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அஜித் சார் பொறுத்த வரைக்கும் உங்களோட பார்வையில் அவர் எப்படி நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவரு வந்து இப்போ அவரோட லெவல் எப்படி இருக்கு, மக்கள் அவரை எங்க தூக்கி வச்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அவருமே பெரிய அளவுல எதுவுமே ஹெல்ப் பண்ண மாதிரி விஷயங்களுமே வரவே இல்லை. உதாரணமா நடிகர் சங்கத்துல நிராதரவாக இறந்து போன அத்தனை நடிகர்களுக்கும் அந்த அந்திம சடங்கு காசு அவர் தான் கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நடிகர் சங்கத்துக்கு அதிகமான நன்கொடை கொடுத்தவர் யாருன்னா அஜித் தான்.
அப்படிங்களா? ஆமா, அது உங்களுக்கு தெரியாம போச்சு. ஏன்னா நான் பத்திரிக்கைக்காரன். ஆ, ஆ. அதே மாதிரி நிறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. ஹெல்ப் அதில் எந்த பண்ணிருக்காரு. சந்தேகமே பட் இல்லை. வெளியில தெரியாத அளவுக்கு தெரியாத எல்லாமே அளவு பண்றாரு. பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட உதவின்னு இன்னும் சொல்ல போனால் தன்னிடம் பணியாற்றிய 20 பேருக்கு சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆமா. அது வேற யாரு கட்டி கேள்விப்பட்டிருக்கேன். கொடுத்துருக்காரு? ஆமா. ம் அதனால அது அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தான். அவர் செய்யலை அப்படிங்கிறது தவறான தகவல். ஓகே. செஞ்சிருக்காரு, ஓகே. நிறைய பேர் செஞ்சிருக்காரு. அதாவது அது போதிய பப்ளிசிட்டி அவர் விரும்பலை, அதனால சொல்லலை அப்படின்னு தான் நினைப்பேன். ஓகே. ஏன்னா சிலர் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருந்தவங்க நிறைய பேர் இருக்கு. ம். அவர் செய்கிறேன்னு சொன்னாருங்க, நான் ஒன்றும் கொடுக்கலைங்க அப்படிங்கலாம் இருக்குது. அதையும் மீறி நிறைய பேருக்கு மனிதாபிமானத்தோட உதவி செஞ்சவர் அஜித். அது எனக்கு பர்சனலாக தெரியும். ஓகே. ஓகே. ஸோ நல்ல இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கீங்க. அஜித்தோட ஃபேன்ஸ்க்குலாம் இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அபிநய் தவிர்த்து இன்னும் நிறைய நலிவடைந்த கலைஞர்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ, இப்போ அவங்களுக்கெல்லாம் கூட யாருமே வந்து எந்த ஒரு உதவியும் செய்யல. அப்ப நடிகர் சங்கத்துல பணமே இல்ல. எல்லாமே வந்து விஷால் காலி பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க. அப்ப எப்படி அதுதான் சார் அது உண்மை. வந்து அதாவது கேப்டன் இருக்கும்போது மாதந்தோறும் நலிவுற்ற கலைஞர்களுக்கு மாத உதவித்தொகை கொடுத்தாரு. ஆமா. அது நின்று போச்சு. ம். அது 3 வருஷத்துக்கு முன்னாடியே நடிகர்கள் புலம்புனாங்க, காதிலே போட்டுக்கல. ஆனால் அதே சமயத்தில் நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு நலிவு அடைந்தவர்களுக்கு மாதந்தோறும் 500 பேருக்கு நம்ம கல்வி வெள்ளல் ஐஸ்வர்ய கணேசில் ஆமா. அவர் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்களா? அதுல ஆமாம், இருக்கிறவங்க அவர் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னும் சொல்ல போனால் கேப்டன் காலத்தில், ராதாரவி காலத்தில் இலவச மருத்துவமனைலாம் இயங்கிட்டு இருந்துச்சு நடிகர்களுக்காக. ஆமாம், விஷால் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாரு. அவர் எதுவுமே செய்யலையா வந்து? ஏங்க இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிட்டாருங்கிற, அப்புறம் என்னத்தை சரி இருக்கு. அப்ப எப்படி சார் மத்த உறுப்பினர்கள்லாம் எப்படி சும்மா இருக்காங்க அவரை கேள்வி கேட்காம? எல்லாம் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு. என்ன செய்ய இப்போ? காலி பண்ணிட்டாரு, காலி பண்ணிட்டேங்கிறாரு, என்ன செய்ய முடியும்? ம். ம் இப்ப அவர் மேல கேஸ் எதுவும் போடுற மாதிரி அது அப்படிலாம் இல்லையா சார்? இல்லை, அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. ஆமாம், அது பாக்கியராஜ் நிறைய குற்றச்சாட்டுகள் விஷால் மேலே சொன்னார். ம். யாருமே காதலையும் போட்டுக்கல, அது புகாரும் கொடுக்கல. ஓகே. ஆமாம், அதை ஓப்பனாக சொன்னவர் அவரை எதிர்த்து நின்னார். ம். அப்போ அந்த சமயத்தில் பத்திரிகை மீடியாக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பேட்டி கொடுக்கும்போது பாக்கியராஜ் சார் வந்து நிறைய விஷால் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணார். ஓகே. அது பூரா எடுபடலை. ஓகே. ஸோ நடிகர் சங்க பணத்தை வந்து விஷால் காலி பண்ணியிருக்காரு. ஆமாம். ஸோ நலிவு அடைந்தவங்களுக்குன்னு ஒரு கஷ்டப்படுறவங்களுக்குன்னு கண்டிப்பா இருக்கப்பட்டவங்க வந்து இதுக்கப்புறம் உதவி செய்யணும் அப்படின்றீங்க. ஆமாம் ஆமாம், அதாவது நடிகர் சங்கம் இன்னைக்கு பெரிய கட்டடம் கட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அதையும் தாண்டி நலிவுற்ற நடிகர்களுக்கு உதவி செய்யறது தான் முதல் கடமையாக நடிகர் சங்கம் செய்யணும். ஸோ சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதே வந்துட்டு அதுக்குள்ள இருக்கிற உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான். அதாவது தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு உச்சக்கட்ட நடிகர்களா இருக்காங்க, ஒரு பெரிய புகழ்ல இருக்காங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு நலிவடைந்து காணப்படுறாங்க, வாய்ப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கெல்லாம் வந்து நடிகர் சங்கம் மூலயமா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு சாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பணத்தை இப்படி எல்லாம் வந்து வீணடிக்காம அவங்கவுங்க சம்பாதிக்கும் போது சேர்த்து வைங்க. அதை தாண்டி முடியல அப்படின்னா கண்டிப்பா இருக்கிறவங்க வந்து இல்லாதப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ எங்களோட டீம் சார்பாகவுமே நாங்கள் வந்து ஒரு பெரிய கோரிக்கையா வைக்கிறோம். இந்த மாதிரி நம்மலாம் டிவியில பார்த்து கொண்டாடின ஒருத்தர் இப்படி கஷ்டப்படுறதை பார்க்க உண்மையிலேயே அது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா இருக்கப்பட்டவங்க எல்லாருமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர் 1ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மத்த எல்லா லாங்குவேஜ்ல இருந்து ஆக்ட்ரஸ் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ கூலிலையும் பண்றது அப்படின்றது வந்துட்டு அது எப்படி இருக்குன்னா இவருக்கு மட்டும் தனியா மாசு காட்டினா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்காது அப்படின்றதுனால மத்த எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸை கூப்பிடுறாங்களா, இல்லாட்டி இன்னும் படம் பெஸ்டா வரணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா சார்? எப்படி சார்? எங்க முரட்டுக்காலை, பில்லா, பாஷாலாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடிச்சு. ஆமா. அதை புரிஞ்சுங்க. ஆமா. டப்பிங் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் வசூல் பண்ணிச்சு. ஓகே. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே அங்கங்கே டப்பிங் பண்ணி ஹிந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு இன்னும் எல்லா மொழிகளையும் போகிறாங்க. அப்போது ரஜினிக்குன்னா அங்கே கொஞ்சம் யார் அப்படின்னு கேட்குற சூழ்நிலை வரும். இதே அங்கே உள்ள ஆமீர் கான், ஆமீர் கான் நடிச்சிருக்காருப்பா ஓகே. எங்க இவர் கூட அவர் நடிச்சிருக்காரு ஹிந்தியில், அப்படின்ற மாதிரி அதுமாதிரி தெலுங்குல
நாகார்ஜுன நடிச்சிருக்காரு. இப்படித்தான் அந்தந்த மாநிலங்களில் உள்ள நடிகர்களை ஆட்களை போடுறாங்க. சேர்க்கிறாங்க. அது உண்மைதான். அதாவது ரஜினிகாந்துடைய படங்கள் பிற மாநிலங்கள்லையும் வசூல்ல சாதனை புரியணுங்கிறதுக்காகத்தான் அந்தந்த மாநிலத்திலிருந்து நடிகர்களை படத்துல போடுறாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப சூப்பர் ஸ்டாருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி 171வது படம். 75 வயசு அவர் வந்து இப்போ அடைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம சினிமா பயணம் அவர் ஆரம்பிச்சு 50 ஆண்டுகள் வந்து இப்ப நிறைவடையுது அப்டின்னுமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து லதா ரஜினிகாந்துமே வந்து கோரிக்கை வச்சிருக்காங்களாம். ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு பாராட்டு விழா நடத்தணும். இதே விஜயகாந்த் இருந்தா கண்டிப்பா பண்ணியிருப்பாரு அப்டின்ற மாரி ஒரு வார்த்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். அதெல்லாம் தேவையில்லாத வேலை. விஜயகாந்த் இல்லைன்னா நடத்த மாட்டாங்களா? இப்ப திமுக நடத்தாதா? ஏங்க திமுக ரஜினிகாந்துக்கு 50வது ஆண்டு பொன்விழா பாராட்டு விழா நடத்துறதுக்கு தயாரா இருக்கு. ம். தயாரா இருக்கணும். ஏன்னா அதுக்கான கெப்பாசிட்டி டிஎம்கேக்கு உண்டு. உண்டு. ஏன்னா த முதலமைச்சர் நாற்காலிய நான் வேண்டாம், அது கலைஞருக்கு நான் விட்டு தரேன், கலைஞர் வரணும்னு சொல்லி பாடுபட்டு அவர் வாய்ஸ் கொடுத்தார் ரஜினி. ம். அப்போ அவருடைய மகன் இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரியுமில்ல. ஆமா. நம்ம அப்பாவுக்கு அவர் இடம் கொடுத்தவரு. இன்னைக்கு எல்லார் மேலயும் நல்லா இருக்காரு. ம். எல்லா திமுக விழாவுக்கும் வர்றாரு. ஆமா. அதனால திமுகவே எடுத்து நடத்தணும். எடுத்து நடத்தலாம். நடத்தணும். ஓகே. ஏன்னா அரசாங்கம் நடத்துறதுக்குன்னா கொஞ்சம் 1008 பேர் கேள்வி கேட்பாங்க. ம். ஆனா இதே இத முதல்வர் எம்ஜிஆரும் செஞ்சிருக்காரு. ம். அலைகள் ஓய்வுதொலை படத்துக்கு அதிமுக சார்புல ஒரு தனி பாராட்டு விழா பாரதி ராஜா யூனிட்டுக்கு செஞ்சாரு. ஓ! அதே மாதிரி ஜெயலலிதா நடிகர் சிவாஜி கணேசனை செஞ்சாங்க. செஞ்சாங்க. ஸோ இதுக்கு முன்னால எம்ஜிஆர் செஞ்சிருக்காரு, ஜெயலலிதா செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்களும் செய்யறாரு, செய்ய போறாரு. அப்படிங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ம். 2வது 2026 தேர்தல் வருது. ஓகே. இந்த சமயத்துல இப்போ ஒரு டிசம்பர் மாதம் நடத்துறாருன்னு வச்சுங்க. அந்த ரஜினி ரசிகர்கள் ஓட்டு பூரா திமுகவுக்கு விழும். விழும். ஆமா. ஏன்னா நம்ம தலைவருக்கு வந்து பாராட்டு நடத்துகிறார் ஸ்டாலின் சொல்லி அந்த வாய்ப்பை நிச்சயமா பயன்படுத்திடுவாரு ஓகே. மாண்பு ஒரு முதல்வர். வேல்யூபிள் பாயிண்ட். ஆமா. ஆமா. அதனால அது எந்த மாற்றம் இல்லை. விஜயகாந்த் இருந்தா தான் நடத்துவாருங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஓகே. என்ன காரணம்னா விஜயகாந்த் இருந்தா நடத்துவாரா, நான் நடத்த மாட்டேனா அப்படிங்கிற ஒரு எதுக்கு அந்த பேச்சு. பேச்சுன்னு அதை அவரு ஃபீல் பண்ண மாட்டாரு. ஆனா நிச்சயமா முதல்வர் செய்வாரு. ஏன்னா அவருக்கு ரஜினிகாந்த் ஆதரவு தேவை, ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஆதரவு தேவை. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமா இந்த சூழ்நிலையை பயன்படுத்திடுவார் திமுக தலைவரும் முதல்வருமான மாண்பு மு.க. ஸ்டாலின். ஓகே. ஸ்டாலின். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ கண்டிப்பா இது வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. என்ன காரணம்னா அவர் தலைவரை அரசாங்கமே பாராட்டுது, திமுகவே பாராட்டுது அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா அண்ணா திமுக எதிர்ப்பு தெரிவிக்காது, மற்ற ஆமா. யாரும் கட்சிகளும் பண்ண எதிர்ப்பு முடியாது. தெரிவிக்காது. எதிர்ப்பு தெரிவிச்சுன்னா ரஜினிகாந்த் ரசிகர்கள் ஓட்டு விழாது. ஸோ ம். அதுக்காகவே நாங்களும் பாராட்டு தெரிவிக்கிறோம்னு சொல்லிடுவாரு தெரிவிச்சிரும். எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி. அதனால எல்லாருடைய ஆதரவோட அவர் நடத்துவார். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இல்ல. ஒரு அழைப்பு கூட விடப்படலாம். ம். எடப்பாடி நீங்க வாங்க ஆமா. அப்படின்ட்டு. யார் வேணாலும் கலந்து. வர்றாரா வரலையா ஒரு அழைப்பு விட்டுட்டு போவாரு. அது ஒரு இது. அதனால அது எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஓகே சார். ஸோ சூப்பரா வந்து கூலி படத்துன்னு நெறைய இன்ஃபர்மேஷன நம்ம எல்லாமே வந்து மக்களுக்காக கொண்டு சேர்த்துட்டோம். ஸோ எல்லாருமே பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் வந்து சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருந்துச்சு. நம்ம கூட வந்து லாஸ்ட் வீக் அத பத்தி பேசியிருந்தோம். மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து முதல் மனைவி இருக்கும்போது விவாகரத்து வாங்காம 2வது கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுவும் அவங்க வந்து ஒரு 6 மாதம் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ரொம்ப கான்ட்ரோவர்சியா போச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டேன்னா, முதல் மனைவி கூட ஒரு ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அதுல பார்க்குறப்போ 2 பேரோட முகத்துல பெரிய அளவுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. ஆனா அந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு உண்மை? அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்தாங்களா? இல்ல சேர்ந்து இருக்காங்களா? இல்ல கல்யாணம் 2வது கல்யாணம் பொய்யா? ஏன்னா இவர் எதுக்குமே வாயை தொறக்கவே இல்லையே சார் இப்ப வரைக்கும். சோ அத நீங்க வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்ல அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து வரல. ஒரே கார்ல வரல. ம். வேற வேற கார்ல வந்திருக்காங்க. ஆனா கோயின்சிடென்ஸா 2 பேரும் ஒரே இடத்துல உட்கார வேண்டிய சூழ்நிலை ஓகே. ஆகி போச்சு. ஆனா அது 2 பேரும் பேசிக்கலங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓ, பேசிக்கவே இல்ல. ஆமா. அதாவது ரங்கராஜும் அந்த பொண்ணும் பேசிக்கவே இல்லை. ஆனா இவரு அதாவது முகத்துல
கொஞ்சம் கலைபுரம் தெரியுது. கூட இவர் திரும்பியே பார்க்காத மாதிரி தான் இருக்காரு எல்லா போட்டோ வீடியோஸ்லயுமே. அவங்க பக்கமே திரும்பல. ஆமா. ஆனா ஒண்ணு, அதாவது எப்படின்னா, இப்போ எப்படி இது 2வது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆவலையாங்கிற மாரி தான் இவங்களுக்கும் உறவு இருக்கா? இருக்கா உறவு இல்லையா? இல்லையா? ஓகே. அப்படிங்கிற மாதிரி நிலவுது. ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணு முதல் மனைவி வக்கீலு. ஆமா. அவங்க திமுகவுல ஒரு அரட்டர். அதனால அவங்க வந்து தேவையில்லாம அவங்க கமிட் ஆக முடியாது. ஆகக்கூடாது. ஏன்னா அவங்க இப்பவும் அவங்க தான் முதல் மனைவி, அங்கீகரிக்கப்பட்ட மனைவி. 2 விவாகரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்ப அதை ரத்தும் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு விஷயம் வருது. அது உண்மையா? அது எனக்கு தெரியல. ஆனா விவாகரத்து குடுக்க மாட்டாங்க. கன்டெஸ்ட் பண்ணுங்க அவங்க. ஆமா. 2 குழந்தைங்க இருக்கு. எதுக்காக? அப்படிங்கும்போது இவரு திணறுவாரு. ஆமா. எதுக்காக வரதுங்கும்போது காரணம் தேட முடியாது. அப்போ சரி அப்படி இருக்கட்டுமே அப்படின்னு விட்டுருவாங்க. ஸோ இவரு கல்யாணம் பண்றதுக்கு நாள் கடத்துனதுனால தான் நான் 6 மாசம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு மாலை மாத்திக்கிற போட்டோ போட்டாங்க. ஆமா. கிறிஸ்டல்டா. ஆமா. அதனால அதாவது இல்லீகலா வச்சிருக்கலாம், அவ்வளவுதான். அவங்க வேணா என்னுடைய கணவர்னு சொல்லிக்கலாமே தவிர லீகலா மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த பொண்ணோட கருவுக்கும் தந்தையாக முடியாது. அவளும் ஆனா அந்த மூத்த பொண்ணு பத்திரிகையாளர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தை இல்லீகல் தான். இருந்தாலும் அதுக்கு உரிமைகள் இருக்கும்ல. ஏன்னா அப்பா இவர் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார் அது. அது எப்படி இல்லீகலுங்கும் போது எப்படி இருக்கும்? சட்டத்துல இடம் இல்லையே. இவரா பார்த்து கொடுக்கறது வேற. ஓகே. மாதம்பட்டி ரங்கராஜா பார்த்து கொடுக்கறது வேற. என்னுடைய மகனை காப்பாத்துறது என் கடமைங்கிறது சொல்றது வேற. ஓகே. ஆனா சட்டத்துல இடம் இல்லைன்றீங்க. இடம் இல்லை. இப்போ கோர்ட்ல போய் இருந்தீங்கன்னா எனக்கு கொடுங்க அப்படின்னா ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டாங்க. நீ ஏன் இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர அந்த குழந்தை இவருக்கு தான் பிறந்ததுன்னு எப்படி உறுதி சொல்ற? அவரே ஒத்துக்கலையே அப்படிங்கிற மேல நிறைய ப்ராப்ளம் வரும். அது வேற மாதிரியே போயிட்டு இருக்கும். அதனால இப்போதைக்கு அவங்க பக்கம்தான் மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்காரு. ஓகே. ஏன்னா 2 பேரும் இருந்து வந்துட்டாங்க. பேசலைங்கிறது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். ஆமா. பேசாம இருக்க பாக்குறவங்களுக்கு கூடாதா? ஆமா என்ன தெரியல. புருஷன் முன்னாடி எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்கணுமா? ம், ம். அப்படி ஒரு கேள்வி வருது. ஆமா. 2 பேரும் சண்டை போட்டுக்காம இருந்தாங்களே. ம். சண்டை போட்டுன்னு நீங்க சொல்றதுக்கு ஆமா. இருக்கு. அது இல்ல. அதனால அவங்களும் பொறுமையா இருக்காங்க. இவரும் பொறுமையா ஆனா இருக்காரு. இவர் வாய் திறக்காததுக்கு காரணம் என்ன சார்? இவ்ளோ கான்ட்ரோவர்சி அவரை பத்தி வந்துகிட்டே இருக்கு. ஆனா இது வரைக்கும் அவர் எதுவுமே அதை பத்தி ஒரு ஆன்சர் கூட அவர் வெளியில வரவே இல்ல. அது அதுக்கு எப்படி காரணம் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவி கட்ட முடியாது இல்ல? கட்ட முடியாது சார். இப்ப அப்படி பார்த்தோம்னா ஜெயம் ரவி ஓப்பனாவே சொல்றாரு, எனக்கு இவங்க தான் வாழ்க்கை கொடுத்தாங்க, இவங்க தான் எனக்கு இதுக்கப்புறம் ஏங்க அவங்களுக்கு அந்த மாதிரி. விவாகரத்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு. கோர்ட்டுக்கு வந்து 2 பேருமே நாங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கோர்ட் பீரியட் ஓடிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதை பத்தி நம்ம பேசுறதே தப்பு. ம். கோர்ட்லேயே வந்து ஜெயம் ரவி குடும்ப பிரச்சனையை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஸோ அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது நல்லது. ம். ஏன்னா கோர்ட்டு தான் அதுக்கு முடிவெடுக்கும். அந்த அடிப்படையில் அதுவும் இதுவும் ஒன்றாகாது. ஓகே. ஆமாம். ஏன்னா ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் நான் கட்டிக்கிட்டேன்னு சொல்லலை, என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லியிருக்காரு தவிர ஆமா. என்னுடைய மென்டேட்டர் ஆமா. அப்படின்னு இன்னும் சொல்லியிருக்கார கல்யாணம் தவிர ஆகல. மென்டர். அதனால இது வந்து அதுக்கு இதுக்கும் சரியா வராது. ஓகே. இவங்க வந்து அவங்களா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒய்ஃப். ஆமாம், நானாக வந்து 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். அது இன்னும் சொல்லாமல் கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னால் கூட அது தந்தை மாதம்பட்டி ரங்கராஜின்னு உறுதியாக அவங்களால சொல்ல முடியலையா? அப்படிங்களா? இது ஒரு பிரச்சனை போதா? ஆமாம், நான் கர்ப்பமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓ. கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ம். ம். இது மாதம்பட்டி ரங்கராஜ் வாயிலிருந்து வந்தா தானே அது உண்மையா இருக்கும். ஆமா. ஆமா, அது என் கூட அந்த பையன். கர்ப்பத்தினாலதான் கல்யாணமே அவசரமா நடந்தது அப்படின்ற மாதிரியும். கல்யாணம் நடந்து அந்த கல்யாணம் அது கல்யாணமே அல்ல. நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். ஓகே. மாலை மாற்றிக் கொள்வது யாரு வேணா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம், தாலி கட்டுற மாதிரி போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே. அது கல்யாணமா? அது ஏங்க அது பதிவு பண்ண வேண்டாமா? கோயில் என்று சொன்னாலும் அந்த கோயில்ல பதிவு பண்ணியிருக்காங்களா? இல்லை. ஓகே. கோயில்ல பதிவு பண்ண பிறகு தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 2வது பதிவு பண்ணுவாங்க. அது இல்லை. அப்போ சட்டவிரோதமான திருமணம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை.
அதை நான் பலமுறை பேசியிருக்கேன், பலரும் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஆமா. சட்டபூர்வமாக எனக்கு கல்யாணம் அடைஞ்சு அப்படின்னு அவர் சொல்லவே இல்லையே. சொன்னா மாதம்பட்டி சிவகுமார் மாட்டிப்பா. ஏன்னா முதல் மனைவியும் இத பத்தி பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணல இப்ப வரைக்கும். ஏன் பண்ணணும்? சைலண்டா இருக்காரு. அதாவது ரொம்ப வித்தியாசமா இருக்கு எல்லாமே. சமன் இல்லாம ஏன் ஆஜராகணும்? ஓகே. சோ மேபி அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்லி இருந்தா தான் அவங்க பேசணும். இவருக்கு வாய் திறக்கும்போது அவங்க எதுக்கு பேசணும்? ஓகே. அந்த பொண்ணுக்கு மாதம்பட்டி ரங்கராஜுடைய மனைவி எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? ஊர்ல போற வாயத்திட்டு சொல்லிட்டு இருக்குப்பா, அதுக்கு சொல்லுவேன். ஏன்னா அவங்க வக்கீல் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால அது ஒண்ணு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பாதிப்பை ஏற்படுத்துறதா இருந்ததுன்னா அந்த பொண்ணுக்கு தான், என் மாதம்பட்டி ரங்கராஜுடைய இரண்டாவது மனைவிக்கு தான் சிக்கல்லை தவிர இவருக்கு சிக்கல் கிடையாது. சினிமாவில் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு நடிகைகள் ஒரு படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் நிறைய வருது. ஒரு சிலருக்கு ஒரு படத்துக்கு அப்புறம் வாய்ப்புகள் வராம இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் படத்துல நடிச்ச ஒரு நடிகை பெரிய லெவல்ல இல்லைனாலும் அந்த படத்துல அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்தையே, அதாவது டோட்டலா நடிப்பையே அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த நடிகை யாரு? அவங்க அப்படி என்ன மன உளைச்சலுக்கு ஆளானாங்க? அந்த நடிகை பேர் சௌந்தர்யா. சூப்பர் சிங்கர்ல அவங்க பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அதனால சூப்பர் சிங்கர் சௌந்தர்யான்னு தான் சொன்னாங்க. முதல்ல ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுங்க, அந்த வாய்ப்பு விஜய் படம், ரஜினி படம்னு சொல்லி விழுந்தடிச்சு ஒத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய பலாபலன்களை நீங்க தான் அனுபவிக்கணும். சார் இந்த கேரக்டர் என்ன கேரக்டர் சார், எனக்கு பேர் வருமா, நான் யாரோட பேரு, யாரோட தங்கச்சி, கதை சொல்லுங்கன்னு சொன்னா பரவாயில்ல. விஜய் படத்துல சான்ஸ் வருதுன்னா உடனே ஒத்துக்கிடுச்சு. படமும் நல்லா ஓடிச்சு. ஆனா இந்த கேரக்டர் சின்ன கேரக்டர், அதுக்கு அதாவது சூப்பர் சிங்கர் சௌந்தர்யாவா இந்த கேரக்டர் அப்படின்னு யாருமே பேசல. அதனால அந்த படம் அதுக்கு ஊக்கம் கொடுக்கறது போல சோகத்தை கொடுத்துருச்சு, அப்செட் ஆயிடுச்சு. இனிமே நம்ம நடிப்ப வேண்டாம், அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கலன்ற ஒரு விரக்தி இல்லையா? ஆமா, அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கல, பேரும் கிடைக்கல, படமும் கிடைக்கலன்னு கௌரவமா நானே நடிப்புக்கு முழுக்க போடுறேன், இனிமே நான் பாட்டு பாடுறதுல மட்டும் கவனம் செலுத்துவேன்னு சொல்லி சௌந்தர்யா சொல்லிட்டாங்க. நல்ல முடிவு. என்ன கேட்டால் நான் ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் வரும்போது உடனே ஒத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய நல்லதை கெட்டது அனுபவிக்க வேண்டியது உங்க கடமை. அது என்ன செய்ய முடியும்? இப்போ நானும் தான் இருந்தேன், முந்தான முடிச்சில முருங்கா வைத்தேரு ஓஹோன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல படங்கள் 4-5 ஒரு 10-20 படம் பண்ணத்தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் நாம் ஒருத்தரையும் போய் அணுகலை, தேடி வந்த வாய்ப்புங்க மட்டும் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நமக்கு இப்போ ஒரு படத்தில் வைத்தியர்னா வைத்தியர் கேரக்டர் மட்டும் தான் கூடுவாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் கூடுவாங்க. அது நம்ம தலைவிதி, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் எடுப்புல எல்லாருமே ஹன்சிகாவும் சமந்தாவும் வந்துடுறாங்களா என்ன? இல்லை. ஆனா அதே சமயத்தில் துணை நடிகராக இருந்த விஜய் சேதுபதி இன்னைக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. தெலுங்குல போய் நடிச்சாரு, இந்தியில போய் நடிச்சாரு. அது ஒருத்தருக்கு சிலருக்கு அமையும். அதனால நமக்கு இவ்வளவுதான் நிர்ணயிக்கப்பட்டதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். இதுல நான் அந்த படம் எனக்கு சோகத்தை தந்தது அப்படின்னு சொல்லல, புலம்புறதுல அர்த்தம் இல்லை. ஓகே. ஸோ இதுலயே இன்னொரு நடிகை, பெரிய நடிகை இன்னொரு விஷயம் பேசியிருக்காங்க. அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே, லவ் சீன்ஸ் எல்லாமே சும்மாதான், அதெல்லாம் ரியல் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, இது சினிமாவில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருச்சு. ஆமா, ஏன்னா இது வரைக்கும் ஏன் ரஜினிகாந்த் படத்தில் கூட தான் ரொம்ப செக்ஸா ஆடினாங்க. அதுன்னு பொய்யா சொல்லுங்க தம்மண்ணா? எந்த படத்துல உங்களுக்கு 2 போட்டு எடுத்தாங்க? நிறைய சம்பளம் வாங்குறீங்க, நிறைய சம்பளம் வாங்கினா அவங்க சொன்னபடி நடிக்கத்தான் செய்யணும், காட்டத்தான் செய்யணும், அது உங்கள் கடமை. அதை விட்டு இவ்வளோ நாள் கழிச்சு அது எல்லாம் போலி, அதெல்லாம் 2 போட்டு எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? அப்போ ரசிகர்களை ஏமாத்துறீங்களா, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா? போட்டு எடுக்கிற அளவுக்கு என்ன மாதிரி சீன் சார்? அவங்க ஃபைட் அதை விட இன்னொன்று சொல்கிறாங்க. அதாவது ஒரு இருப்பார், அவர் நாங்கள் என் மேலே எங்கெல்லாம் கையை தொடலான்னு அவர் டீச் பண்ணுவாராம். ஓகே. எந்த ஹீரோவாவது ஹீரோட்ட போய் சொல்ல முடியுமா நீங்கள் இந்த இடத்துல தொடணும்னு?
போயா வேலையை சொல்ல பார்த்துட்டு முடியாது. அவளை தூக்கி வேற ஒருத்தனை போட்டு சொல்ல மாட்டாங்க. ஆமா. சொல்கிறவங்க சொன்னால் கேட்குறவனுக்கு மதி எங்கே போச்சுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பாட்டுக்கு வளரிட்டு இருக்கு. இப்போ இலங்கைக்கு போயிருக்காங்க தமன்னா. அங்கேயும் விளம்பரத்துக்கு தான் போயிருக்காங்க. ஓகே. அங்கே போன இடத்துல வந்து எல்லாரும் மீடியாக்காரங்க வந்துட்டாங்க. தமன்னா மேலே கேஸ் இருக்கு இல்லையா இப்போ. அதாவது இப்போ ஒரு ஆந்திரா முதல்வர் ரெட்டி இருக்காரு, அவருடைய ஊழல் வந்து 3500 கோடி ரூபா ஊழல். அந்த ஊழலில் சம்மந்தப்பட்ட ஒரு எம்எல்ஏ தமன்னாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டு அவங்க இதில் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த அடிப்படையில் தமன்னா நகைக்கடைக்கு 300 பவுன் தங்கம் வாங்கியிருக்காங்க தமன்னா. அங்கதான் வாங்கியிருக்காங்க. ஆமாம், இது ஒரு பெரிய இது ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு குறுக்கு வழியில் வந்து பத்திரிகையாளர்களை பார்க்காம ஓடிருக்காங்க. இது சிலவனில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அங்கேயும் போய் ஒரு விளம்பரப்படத்தில் நடிக்கிறது தான் போயிருக்காங்க, டப்பு காசுக்காக. ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க? ஆமாம், நான் தான் நடித்தேன். இப்போ ஸ்ருதிஹாசன் சொல்கிறாங்க, ஆமாம் நான் கவர்ச்சியாக தான் நடிக்கிறேன், எனக்கு அதுதான் காசு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து கோயில் சிலையை பார்த்தீங்கன்னா கும்பிட்றீங்கல்ல, கோயில் சிலையை பார்த்தா எப்படி பக்தி வருதோ அதே மாதிரி நாங்கள் நடிக்கிறத பார்த்தா இது ஒரு நடிப்பு, இது ஒரு ஜாலி, நம்மளை சந்தோஷப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்கப்பா. இன்னும் ஸ்ருதிஹாசன் சொன்ன மாதிரி தைரியமாக சொல்கிறத விட்டு நான் என்னைய எல்லாம் டூ போட்டு எடுத்துட்டாங்க, என்னை அந்த இடத்துல கை வைக்க கூடாது, இந்த இடத்துல கை வைக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. ஆனா அது எந்த படத்துல அப்படின்லாம் அவங்க மென்ஷன் ஒன்றும் சொல்லலை, எந்த படம்னு சொல்லலை, எந்த நடிகர்னு சொல்லலை, எந்த இயக்குன்னு சொல்லலை. அது சொல்கிற வழக்கமே கிடையாது. சொன்னதான் தவங்கன்னா யாரையும் கூட மாட்டாங்களே. ஆமா, இது அது ஒரு பப்ளிசிட்டிக்காக சொல்லிட்டு போங்கப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுவாங்க. இது வரைக்கும் பாலியல் குற்றச்சாட்டு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க. ஆமா, 12 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்தாலும் சொல்கிறாங்க. இந்த நடிகர் இன்னும் யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்கள அதுக்கு அப்படி கூட மாட்டாங்க, இப்படி சொன்னாலே கூட மாட்டாங்க. அது தெரிஞ்சு அவங்க யாரையுமே சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நிரூபிக்க முடியாது. ஜூனியர் என்டிஆர் உண்மையிலே அப்படி நடந்திருக்கு. மறுநாள் போய் போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்க, யாருமே அந்த மாதிரி சம்பவம் நடக்கவே இல்லைங்க. அவர் போய் லாட்ஜிலாம் கதவு தட்டலைங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளு அப்படின்னு சொன்னாங்க. கேஸு டிராப்டு. நம்ம தமிழ்நாடி தான் அங்கே ஒடியாந்தாங்க சொல்லாமல் கொள்ளாமல். இது அவங்க தான் இப்போ சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்கிறது 1-2 பேர் தான் இருப்பாங்க. மற்றபடி அதாவது நான் என்ன சொல்கிறேன், சினிமாவில் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். பிடிக்காதவங்க வெளியே போயிருங்க, இருந்துக்கிட்டு சினிமாவை குறை சொல்லாதீங்க. இது எல்லா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் சொல்லுகிற கோரிக்கை. சாதாரண பொண்ணுகிட்ட போய் ஏம்மா கொஞ்சம் அந்த தாவணியை கொஞ்சம் இறக்கி காட்டுன்னு வச்சுக்க, செருப்பால் அடிச்சுடுவா. இதே டைரக்டர் சொல்லுவார், ஓகே சார் செய்கிறாங்க நடிகை, அது அவங்க தொழில், அதை நம்ம குறை சொல்லக்கூடாது. நடிகை வேறு, அந்த மாதிரி பெண்கள் வேறு. அதனால நடிகைக்கு அவங்க தொழிலை பார்ப்பாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? அதனால தான் அவங்களுக்கு புகழ் வருது. அதனால தமன்னா சொன்னது சொல்லியிருக்க கூடாது, ஏற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு அவங்க, அதாவது அந்த 2 பாட்டுக்கு அப்புறம் தான் அவங்களோட லவ் கூட பிரேக்கப் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்து பரவுச்சு. அது உண்மைதான். இப்போ உதாரணம் சொல்ல போனா ஹன்சிகாவுக்கு ஏன் வாரத்து, ஆமா அவங்களோட விவாகரத்துக்கு உறுதி ஆயிடுச்சுன்னு. ஆமா ஆமா, அந்த ஹன்சிகா சொல்லிட்டாங்க, வாழ்க்கையில எனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, இப்போத்தான் நான் தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கணவரை விட்டு பிரிகிறது உறுதியாயிட்டு. என்ன காரணம்னா, நீ ஷூட்டிங் போகும்போது சொல்லிட்டு போன்ருக்காரு, இந்த மாதிரி ஷூட்டிங் போட்டு சொல்லிட்டு போகிறது இல்லை. அது மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸோட திடீர்னு வெளிநாடு கிளம்பி போயிடுவாங்க. அதுவும் அவருக்கு பிடிக்கல. சொல்லி பார்த்துருக்காரு, இந்த மாவே பையா வேலையை பார்த்துட்டு நீ ஓர் ரூட்டில் போ, நான் யார் ரூட்டில் போகிறேன்னு போயிட்டாங்க. இதான் ஹன்சிகா வரதுக்கான காரணம். இதே தான் தமன்னாகும், நீ ரொம்ப மோசமாக நடிக்கிறியா, அதெல்லாம் வேண்டாம் என்ன சொல்லியிருப்பாரு. அது ஏன் வேலை பிடிக்கலாம், போ அவ்வளோதான். ஏன்னா இவங்கெல்லாம் டிபெண்ட் கிடையாது, இண்டிபெண்ட். அப்போ
ஓகே. ஸோ நீங்க எப்பவுமே சொல்ற ஒரு வார்த்தை வந்து சினிமாவுல ஒரு சில சட்டங்கள் எழுதப்படாம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கேத்த மாதிரி தான் எல்லா விஷயமும் நடக்குது. ஸோ சினிமாவுல நடந்த நெறைய விஷயங்கள் இந்த வாரத்துல என்னென்ன விமர்சனங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா வந்து மக்களுக்கு எல்லாமே எடுத்து சொல்லிட்டீங்க. ஸோ ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயமும் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ நெறைய விஷயங்கள் வந்து நீங்க ஓப்பனாவே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ சோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.